ஓம் சாய் விஷ்ணு ரூபாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். மார்ச் மாத பலன்கள். ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறார். வாழ்க்கை துணையால் லாபம் என்று இதை நாம் சொல்ல வேண்டும். வாழ்க்கை துணையால் பாக்கியங்கள், வாழ்க்கை துணையால் ஒரு அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மார்ச் மாதத்திலே நடைபெறும். அடுத்து குரு பகவான், இயற்கை சுப கிரகமான குரு பகவான் 12இல் இருப்பது சுப செலவுகள் செய்வதற்கும், நல்ல தூக்கங்கள் வருவதற்கும், வெளி மாநிலங்கள் செல்வதற்கும் ஏற்ற அமைப்பாக இது இருக்கும். 12இல் இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த மாதம் வெளி மாநிலம், வெளியூரில் தொழில் நிமித்தமாக செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான வாய்ப்பாக அமையும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீடு, தாய், கல்வி, தன் சுகம் எல்லாம் அமைப்பும் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வேலை அமைப்புகள் நல்ல முறையிலே அமையும். இதுவரை வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலை அமைப்புகள் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். மார்ச் 8ஆம் தேதி முதல் ராகுவுடன் புதன் இணைவதால், அதாவது புதன் உங்கள் ராசிக்கு 2, அதாவது குடும்பம், தனம், வாக்கு, 5ஆம் ஆதிபத்தியம், அதாவது குழந்தைகள், பூர்வ புண்ணியம், தமது எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே ராகுவுடன் புதன் 11இல் இணைவதால் இந்த இடத்துல இருள் கிரகமான ராகுவுடன் புதன் கலிபரம் ஆகிறார். அதாவது நெருங்கி கிரகணம் ஆகும் பொழுது குடும்ப விஷயங்களில் யாரிடம் வாக்குவாதம் செய்யாத நிலைமை இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் நலனில் அக்கறை எடுக்க வேண்டும். அவர்களை எடுத்திருந்து பேசக்கூடாது. கிரகணம் என்பது பலமிழக்கும் ஒரு கிரகம், பலமிழக்கக்கூடிய விஷயமாகும். குரு வீடாக இருந்து 11ஆம் இடமாக அது ஆவதால் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. 10ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், சூரியன் இணைவது ஒரு தொழில் அமைப்பு உங்களுக்கு விருத்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் யோக கிரகம் உங்களுக்கு, சனி 10ஆம் அதிபதி, சூரியன் அங்கு இருப்பது 4ஆம் அதிபதி தான். ரிஷபத்திற்கு ஆகாதவராக இருந்தாலும் 4ஆம் அதிபதி. ஆகவே வாகன தொழில் செய்பவர்கள், சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு ஒரு கூடுதல் முயற்சியாக நாம் செய்தோமானால் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பான முறையில் சிறப்பாக இருக்கும். மற்றபடி மார்ச் 26 அந்த புதன் ராகுவின் பிடியிலிருந்து விலகி குருவோடு சேரும் பொழுது குடும்பம், குழந்தைகள் அமைப்பிலே நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அப்போ கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்த பிணக்குகள், அதாவது தடைகள், தாமதங்கள் விலகி கொடுக்கல் வாங்கலில் ஒரு இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். கிரகங்கள் மூச்சு காற்றிலிருந்து 365 நாட்களும் கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்ச் 20ஆம் தேதி முதல் புதன் குருவோடு சேர்வதால் குடும்பம், குழந்தைகளால் குதூகலம் உண்டு. கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சிறுவயது ரிஷபராசிகளுக்கு கல்வியால் முன்னேற்றம் உண்டு. புதன் ராகுவோடு இணையும் பொழுது கல்வியில் படித்தல் மறத்தலும், படிக்க இயலாத சூழ்நிலையும் உருவாக இருந்த அமைப்பு மார்ச் 26 முதல் விலகி குருவோடு சேரும் பொழுது புதன் வலிமை பெறுவார். அப்பொழுது வாக்குஸ்தானம், கல்வி, இந்த அமைப்புகள் சீராக இருக்கும். சூரியன், சனி, புதன் இணைந்து சூரியன், சனி, சுக்கிரன் 10இல் இருக்கும் பொழுது அதன் பார்வை ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துக்கு விழுகும். அந்த நேரத்திலே தன் சுகம், தாயார் சுகம், தாயாரிடம் வந்த உறவு முறை எல்லாமே சற்று பாதிப்படைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். ஏனென்றால் அங்கே சூரியனும் சனியும், இருளும் ஒளியும் அங்கே கலக்கிறது. சூரியனும் சனியும் கடும் பகை கிரகங்கள். அந்த பகை கிரகங்கள் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதாலே தன் ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம்,
அவர்களோட இருந்த உறவு முறைகள் சற்று பாதிக்கப்படலாம். வீடு அமைப்புகள் விற்க நினைப்பவர்களுக்கு இது ஏற்ற காலமாக விற்பதற்கு உண்டான ஆயத்தங்களை செய்வதோ நிச்சயம் இருக்கும். 4ஆம் இடம், 4ஆம் இடத்து அதிபதி ஆகாத கிரகத்தோடு சேர்கிறார். அப்போது அந்த இடம் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இதை நான் சொல்ல வரேன். வீடு விற்ப நினைப்பவர்களுக்கு விற்கவோ அதற்கான ஆயத்தங்கள் செய்வதற்கோ சரியாக அமையும். சந்திராசிரமம் மார்ச் 4ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி 4:21 மாலை முதல் 6ஆம் தேதி 8:28 இரவு வரை சந்திராசிரமம். எதிலும் கவனம். இங்கே நான் குறிப்பிடுவது 2, 5ஆம் இடங்கள் தான் பாதிப்பு. சந்திராசிரமம் எந்த கிரகங்கள் பலவீனத்தை கொடுக்கிறதோ அதன் வழியாகத்தான் வரும். ஆகவே வார்த்தைகளில் கவனம், கொடுக்கல் வாங்கலில் கவனம். ஆரோக்கியம் சீர்பட பரிகாரமாக ஸ்ரீ தன்வந்திரி பகவானை துதிக்கவும், அவருடைய ஸ்துதிகளை துதிக்கவும், அவருக்கு கோவிலுக்கு செல்ல அவரது படத்தை வைத்து விளக்கேற்றி வழிபடவும் ஆரோக்கியங்கள் கூடும். அங்கே குபேரலட்சுமியை வைத்து வணங்கும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரிஷபராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் நல்ல அமைப்பு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.